அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. யோகா செய்கிறது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. யோகா செய்கிறதுனால வயசானவங்க முதியவர்களுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லது. அதை நான் செய்து காட்டுறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. எப்போவுமே இந்த மாதிரி செய்கிறதுனால மூச்சுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரி நீங்கள் செய்ய பழகணும். டெய்லியும் ஒரு யோகா முடிஞ்ச அளவு ஒரு 4-5 யோகா நம்ம செய்கிறதுனால உடம்பு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் உட்காந்து செஞ்சோம்னா நல்ல உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் தலை இப்படி வச்சுக்கிட்டு நம்ம எப்போவுமே இப்படி செய்ய பழகணும். அது மாதிரி செஞ்சிடணும். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலை நல்லா மடக்கிட்டு இந்த முட்டு வலிக்காக இந்த கால் மடக்கி எப்போவுமே இந்த மாதிரி நம்ம செஞ்சு பழக்கணும். முட்டு வலி கொஞ்சம் நமக்கு குறையும். நல்லா பசிச்சு சாப்பிடணும். கீரை வகைகள் எடுத்துக்கணும். அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு நல்லா ஆரோக்கியமாக வச்சுல கையை அப்படி தூக்கிக்கிட்டால் கூட நல்லது. அந்த மாதிரி செய்யணும். அதே மாதிரி நம்ம இப்படி செய்கிறதுனால ரொம்ப நல்லது. இப்படி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி வலது பக்கம்தான் மூச்சு இழுக்கணும், இடது பக்கம் விட பழகணும். அதனால் இந்த மாதிரி வலது பக்கம் விடணும். அந்த மாதிரி விடும்போது நமக்கு அந்த மூச்சு உள்ள அந்த ரத்த குழாய்கள்லாம் நல்லா இதுவாகும், சர்க்குலேஷன் ஆகும். அதனால் நம்ம எப்போவுமே மூச்சு பயிற்சி செய்து பழகணும். அதே மாதிரி கவனிக்கணும். இது மாதிரி பழக நமக்கு அந்த கவனிக்கிற திறன் வரும்போது அந்த பழக்கத்துக்கு நாமளே நம்ம அறியாமலே நம்ம அந்த கவனிக்கும்போது அந்த மூச்சு பயிற்சி வலது பக்கம் உள்ள இழுத்து இடது பக்கம் விடுறதுனால உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அது மாதிரி எப்போவுமே நம்ம செய்கிற ஒவ்வொரு பயிற்சியும் நல்லது. அதே மாதிரி என்ன செய்யணும், உட்காந்து கொஞ்சம் நம்ம எழுந்து பழகணும்னா நல்லது. எப்போவுமே இப்படி உட்காந்து இந்த மாதிரி உட்காந்து எழுந்து பழகணும். இந்த மாதிரி உட்காந்து எழுந்து பழகணும். நெஞ்சு வலி, மூச்சு இறைச்சல், நெஞ்சு வலி, ஏன்னா நம்ம வெயிட் ஒரு நேரத்தில் நம்மளே அறியாமல் தூக்கும். அதனால் நெஞ்சு வலி, அப்புறம் நெஞ்சு வலி எல்லாமே வரும் நமக்கு. அதனால் ப்ரெஷர் வரும். அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும், நல்ல உடம்ப நல்லா வச்சு இப்படி நல்லா இது பண்ணோம்னா ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. நம்ம உடம்பை நீண்ட காலம் நம்ம உடம்பை வீணாகாமல் பார்த்துக்கணும். பசிச்சு சாப்பிடணும். கீரை உணவுகள் எடுத்துக்கணும். பழ வகைகள் எடுத்துக்கணும். அது பேயன் பழம், வாழைப்பழம் சாப்பிட சொல்கிறாங்க. பேயன் வாழை, ரஸ்தாளி வாழை, வள்ளலார் சாப்பிட சொல்கிறாரு. அதே மாதிரி எப்போவுமே நம்ம என்ன செய்யணும், நமக்கு அந்த நெஞ்சில் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒன்று செய்யலாம். நம்ம காலை நல்லா நீட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஷாவால் கொடுக்குறது இந்த மாதிரி படுத்தோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி படுக்கும்போது நமக்கு வலி குறையும், நல்லாயிருக்கும். இயற்கையாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு பழம். ஏன்னா நம்மளால் அண்ணாந்து தானாக செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு தலைக்காணியோ ஷோவாவிலையோ அண்ணாந்து படுக்கும்போது அந்த ரொம்ப நல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இப்படியெல்லாம் நம்ம ஒரு யோகாசனம் செய்கிறதுனால உடம்பு நல்லாயிருக்கும். நெஞ்சு வலி, வயிற்றில் அடைப்பு இருந்தாலும் நமக்கு உள்ள இருக்க மோஷன்லாம் நல்லா வெளியே போச்சுன்னா நல்லா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதை நம்ம டெய்லியும் தவறாமல் செய்கிறதுனால உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஒரு சில பயிற்சி இது செய்யணும். உணவு முறைகளையும் நம்ம தக்கபடி பசித்து சாப்பிடணும். நல்லா பசி எடுத்து உணவு எடுத்துக்கணும். அதுவும் சூடான பொருளை சாப்பிடணும். சூடான பொருள் மிளகு, ஜீரகம்லாம் சேர்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம உணவுகளை நம்ம பசித்து சாப்பிடும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா அந்த நேரத்தில் நம்ம விரதம்ன்ற அதை எடுத்துக்கணும். உடம்பு முடியாமல் வயசானவங்களுக்கு முக்கியமானது. இப்போ எல்லாருமே நம்ம சாப்பிட்ற உணவு ஃபாஸ்ட் உணவு சாப்பிட்றதுனால உடம்பு ஆரோக்கியமின்மை இருக்குது. இப்படிலாம் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம யோகா செய்கிறது உடம்புக்கு. ஏன்னா வயசானவங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோரும் முட்டு வாங்க.